பிரியமான சகோதரி சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய சீஷர்கள் மற்றவர்களை குறித்து ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் நிமித்தமாய் வியாதி உள்ளவர்களுக்கு பரிபூரணமான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்களை குணமாக்குகிற வல்லமையான செயல்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் மூலமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். எத்தனையோ விதமான காரியங்களிலே வியாதி உள்ளவர்களுக்கு சீஷர்கள் மூலமாக சுகம் அளித்திருக்கிறார். சீஷர்கள் பேதுரு, பவுல் நடந்து போகையிலே அவர்களுடைய நிழலை கண்டு அவர்களுடைய நிழலை மெதித்து சுகமளிக்க தகுதியும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நிழலை மெதித்த மாத்திரத்திலே பரிபூரணமான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சாத்தான் பிடியிலிருந்து விடுதலையும் பெற்றுக்கொள்கிறார்கள். எத்தனை மகிமையான வல்லமையை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்களின் நிழல் எப்படி மகிமையான நிழலாக, வல்லமை மிக்க நிழலாக காணப்படுகிறது என்று சிந்தித்து பாருங்கள். நாமும் கூட கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஆண்டவரே, நீர் செய்த ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் மூலமாய் என்னிலே நீர் இறங்கி எனக்குள்ளே வாசம் செய்து உம்மை வெளிப்படுத்தியருளும். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவருடைய வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போக வேண்டும். அவருடைய துக்கங்கள் துயரங்கள் அவர்களை விட்டு மறைய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இப்படிப்பட்ட அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்ய வல்லமையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருள வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் மகிமை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த வேண்டுகோள் ஜெயமாக அவர்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். சாலமோன் ராஜாவாக தகுதி பெற்ற பொழுது ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க தகுந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அதுபோல நாமும், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமம் என்னிலே விளங்கிட என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னை உம்முடைய நாமத்தினாலே மகிமைப்படுத்தி மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கையிலே அந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தருளும்படியாக உம்முடைய நாமத்தினாலே பல ஆத்துமாக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் நிலைத்திருக்க நீரே கருணை காட்டும்படியாக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் மகிமையை வல்லமையாய் மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துவார். அப்படியாய் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய மகிமையுள்ள கரம் அவர்களை ஏந்திக் கொள்ளட்டும். அவர்களுடைய வல்லமுள்ள கரம் இயேசப்பா அவர்களை தாங்கி நடத்துவார். இதோ ஆண்டவரே, உமக்கு தகுதியானபடி நான் நடந்திட எனக்குள்ளே நீங்கள் கிரியை செய்யுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம்
அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உன்னை அவர் சாட்சியாக விளங்கச் செய்வாராக. கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி பரிசுத்த வாழ்க்கையை கடைபிடித்து நாம் பரிசுத்தமான பாதையிலே நடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த வேண்டுகோளை முடிப்போம். ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம்.